வந்து காத்தாடி போதாடுது பொழுதாகி போச்சு கேட்டியாச்சு நானே உன்ன தேடுது சாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போதாடுது பொழுதாகி போச்சு கேட்டியாச்சு பொன்மானை ஒன்றே தேடுது ராசாத்தி ஒன்றே காணாத நெஞ்சு காத்தாடி போதாடுது நெஞ்சுக்குரு வஞ்சிக்கு நீதானம்மா கொழுகாது கொழுகாது நெஞ்சுக்குரு வச்சு நீதானம்மா ரத்தித்தவளும் தங்கத்திலே பொங்கிப் பெருகும் சங்கத்தவிலே முத்தம் தர நித்தம் வரும் அச்சத்திலே யாரோடு எங்கே கண்ண பேசும் நீதான கண்ணே நான் பார்க்க மோச்சும் தாந்தாக வேண்டும் ராசாத்து வந்தே காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது போடாகி போச்சு நிலக்கேட்டியாச்சு உன்னாலே உன்ன தேடுது ராசாத்து வந்தே காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது காதில் பொறுக்காத அதை சொன்னால் என்ன அத்தை மகளே மாமன் மகளே சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்தது சிந்தித்தது சித்தி தீரே அம்மாடி நீதான் இல்லாத போதும் மேகம் இங்கே நீந்தாத போதும் தாங்காத வேண்டும் பாபா கண்டே ராசாத்தி ஒன்றே காணாத நெஞ்சு காத்தாடி போடாது பொருளாகி போச்சு பிறக்கேட்டியாச்சு பொன்னாலே உன்ன தேடு நான் சாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போடாது காத்தாடி போடாது இங்க வந்திருக்கிறோம் வெள்ளையமாடி அரண்மனைக்கு வந்தாச்சு அரண்மனையில போந்துருவோமா அரண்மனையில போறது பெருசானே அவங்க அண்ணன் இடத்துல ஒரு ஆள் வந்தாலும் சரி சின்ன சத்தம் மட்டும் கூட அண்ணன் எஸ்கேப் ஆகி ஓடியாரு என்னடா அண்ணன் புடிபட்டாலும் அடிபட்டாலும் புடிபடக்கூடாது அதனால அண்ணன் இடத்துல ஒரு ஆள் வந்தாலும் சரி சின்ன சத்தத்தை மட்டும் கொடுத்தறியா அரண்மனையில போந்துருவோமா யாரு மாதிரி அரண்மனையில
கண்டிப்பா எங்க அண்ணன்களை தவிர வேற ஆம்பளையிலே பார்க்க கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆமா. இந்த இடத்துக்கு வர்றவன்னா உயிர் மேல ஆசை இருந்தா வருவானா? எப்படி வரும்? நான் நின்னுகிட்டே இருக்கேன், ஏதோ தண்டுப்படுது. என்ன தண்டு? தண்டு படுது. உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்? எங்க அண்ணன் உங்கள்ட்ட என்ன சொல்லிருக்க? என்னை பாதுகாப்பா பார்க்க சொன்னாங்கல்ல, தண்டு படுறத பாத்துக்கிறதா இல்லையா? பட விடாம பாத்துக்கணும். நான் நின்னுகிட்டே இருந்தேன், முதல்ல கையில தண்டு பட்டுச்சு, இப்ப தொடையில பட்டுச்சு. அதனால இருவில் வந்து உங்களெல்லாம் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? அவர் வாயில இருந்து வாடி போடிங்கிறார், அதுக்கெல்லாம் வாசிப்பீங்களா? இல்லம்மா, உங்களுக்கு கொடுக்கறது யாரு? நாங்க தானே கொடுக்கறோம். அவர்தான் கொடுப்பாரு. இப்பதான் சொன்ன வேலை சரியா செய்யலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு. ஆமா, நான் பாடுனா நான் பாடுறதுக்கு மட்டும்தான் வாசிக்கணும். ஆமா. இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம்? யாரு நீ முத சிறுமா வந்தவன கைய பிடிச்சிருத்தானா? அப்படி ஒரு ஆசை இருக்குது அவனுக்கு? இல்ல புடிச்சு நான் வார்த்தை சொல்ல நின்னுட்டு வந்தேன். ஒரு ஆம்பளை பார்த்து என்னமா பார்த்து படிச்சேன்? ஏன் வந்த திருடா, எதுக்குடா வந்த, ஏண்டா வந்தன, இத்தனை டா போட்டு பேசுறியேடி, சொல்லுவேண்டி, உன்னே தாண்டி பார்த்து வந்தேன். உனக்கு தமிழோட பண்பாடு என்ன தெரியுமா தெரியாதா? தமிழ்நாடு பண்பாடா? ஆமா, வந்தவங்க வாங்க என்று உபசரிக்கணும். ஒரு நல்ல பொம்பளை இறந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வந்தவன வாங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதை விட்டு வந்த உடனே வாடா போடான்னு வச்சுக்க, அண்ணே போட்டு விட்டு போயிருவேன். அது நீ போடுற இடத்துல போடு, எல்லா இடத்துலயும் போட்டுக்கிட்டு அலையாத. ஆமா, அதனால என்னன்னா தமிழ்நாட்டு பண்பாடு என்னன்னா, வந்தவங்களை வாங்க பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்கன்னு சொல்றது வழக்கம். நீ யாருன்னே தெரியாது, ஏன் இடத்துக்கு வந்திருக்க? வர திருட்டு பயல்களும் பால் பழம் கொடுக்க முடியுமா? திருட்டு பயல ஆடு நல்லா ஒத்துப்பாரு, திருட்டு பைய மாதிரியே தெரியுது. நாங்க ஆடு மேய்க்கிறத பார்த்து ஆட்ட வந்திருக்கலாம். என்னத்த ஆட்டையும் மாட்டையும் திருடிட்டு போலான்னு வந்திருக்கலாம். அதெல்லாம் திருட்டு பையனா இருக்குமா யாருதான்னு கேட்டேன். நீ என்ன பண்ண இருக்கணும்? நல்ல குடும்பத்து பையன்னா இந்த மாதிரி உன்னை பார்க்க வந்திருக்கமா, என் பேரு ஊரு இருமா, நான் வந்த உடனே வாடி புடின்னு பேசுறேன்னா நீ தான் டா போட்டு பாடுங்க, நான் உன டீ போட்டு பாடல. நான் என்ன பாடுன்னு சொல்றேன் கேட்டுக்க. இரவில் வந்தவன் நான் தாண்டி உன் அரண்மனையை தாண்டி வந்தேன், அதை தாண்டி உன்னை டீன்னு சொல்லல. அரண்மனை தாண்டி நீ எதுக்கு வந்த? என்ன வேலைக்கு வந்த? யாரு? ஊரு பேரு சொல்லியா? இரவில் வந்த திருடான்னு சொன்னியே, என்னை பார்த்தா உனக்கு திருட்டு பையன் மாதிரி தெரியுதா? தெரியுதா? எனக்கு தெரியுது. அப்படியே தெரியுது. இல்லையா? இல்லையா? சரி, நான் திருடன் தாமா, நான் ஒத்துக்கிறேன். உன் அரண்மனையுள்ள பொன்பொருள திருடவல்ல, உன் மனச திருட வந்த திருட்ட பையதான் நானு. நான் தேடி வந்தது ஒரு பெண்ண, பார்க்க வந்தது உன்ன. என்னை உனக்கு யார் அடையாளம் தெரியுதா தெரியலையாமா? என்னைய திருட வந்தியா? என் மனதை திருட வந்தியா? அப்படியா? எனக்கு எத்தனை அண்ணன் தெரியுமா? எத்தனை பேர் அண்ணங்க? எத்தனை அண்ணன் இருக்காங்க? எல்லாம் பண்ணி விடுவாங்க. 7 அண்ணனுங்க. ஆனா உன் அண்ணங்க 7 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். உன் அரண்மனையை தாண்டி குதிச்சு வந்தனே, அப்பவே தெரிஞ்சிடக்கூடாது எவ்வளவு பெரிய மனசாலின்னு. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா அந்த இடத்த விட்டு போயிரு, நல்லதுக்குதான் சொல்றேன். உனக்கு என்ன வேலை இந்த இடத்துல? சண்டாளி, என்ன உனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லி நல்லா ஒத்துப்பார், நன்றாக ஒத்துப்பார். ஏன் ஞாபகம் ஒண்ணு செய்யி. என்ன செய்யணும்? செய்வன செய்யி. ஐயோ வேணாக்கா, கண்டிப்பா அந்த வேலை மட்டும் வேணாண்ணே. சரி சரி, அப்படிலாம் செத்துறாதம்மா. விறுவிறுன்னு அரண்மனைக்குள்ள போ, மட்ட மல்லாக்க படுத்து, விட்டத்தை பார்த்து படுத்து, உணர்ந்து பார். மட்ட மல்லாக்கு படுத்து, விட்டத்தை பார்த்து படுத்து, உணர்ந்து பார். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படியா பேசுறது? வந்தவன மல்லாக்கப்படுன்னு சொல்லலாமா? அட விட்டத்தை பார்த்து படுத்து உத்து உணர்ந்து பாருமா. இந்த வெள்ளச்சாமி யாரோட தெரியும்? எனக்கு பேசுறவங்களே பிடிக்காது. சரி பரவாயில்ல, நல்ல மனுஷன். பேசுனா வாய்க்க கேடு. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு ரொம்ப கேடுங்க. நான் வளவலன்னு பேச வரல. என்னை உனக்கு யாருன்னு தெரியல தெரியலையா? தெரியல.
யாரு 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 விட்டு பாரு, நல்லா விட்டு பாரு. எதுக்கே வந்த குறிஞ்சு பாருண்ணே, குறிஞ்சு பாரு. அப்படி பேசுறேன். நான் என்ன சொல்றேன், எந்த பொம்பளை ஓங்கி பேசுறாளோ அவங்க குடும்பம் உருப்படாதுங்கிறது உலக தெரிஞ்ச விஷயம். சரி, ஓங்கி பேசாத. ஆமா, இந்த வெள்ளச்சாமி யாரும் உனக்கு என்னமா தெரியல. எங்க அண்ணன் அப்படி வளர்த்துட்டாங்க. ஆம்பளைகள்ட்ட இப்படித்தான் பேசணும். இல்ல வளர்ந்து வளர்த்துட்டாங்க. 7 பேர் அண்ணன் தம்பி. சொல்லிட்டேன். எந்த பொம்பளை ஓங்கி பேசுறாளோ அவங்க குடும்பம் உருப்படாதுங்கிறது உலக தெரிஞ்ச விஷயம். இப்படி ஓங்கி பேசாத. நம்ம குடும்பம் உருப்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க வந்தாலும் என்ன பண்ணணும்? அதுக்குன்னு வந்தவன் என்ன பண்ணிருக்கான்? ஆம்பளைகளை ஆசையா பார்த்து யாரு அப்படியா? உம்மா. இது நல்ல குடும்ப பழக்க வழக்கம். நல்ல குடும்பத்துல உள்ளவங்க வந்தவனே வாரா போறா அவனே இவனேங்கிறியம்மா. ஆளை பார்த்தா அப்படிதான் சொல்லுவோம். எங்க இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? சரி, யாரு கேக்குறேன் கேக்குறேன், சொல்லி வரேன், கேட்டுக்க. சொல்லுங்க. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, அது வெள்ளையம்மா வெள்ளையம்மா, இவரம்ப இவரம்ப விவரமான வெள்ளையம்மா, விவரமான வெள்ளையம்மா, நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு, இந்த வெள்ளச்சாமியை பார்த்ததுண்டு, இவ வீரக்கதை கேட்டதுண்டா, இவன் வீரக்கதை கேட்டதுண்டா, அடி நமக்கு ஒரு மழை கொடுப்பா, நமக்கு ஒரு மகன் பிறப்பான். இல்லையா? எங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் என் கதையே சொல்லி வை, ஏங்கவே சொல்லி வை, புலியாக மாறிடுவான், விட்டு புலக தாண்டிடுவான். நம்ம வைக்க போற புள்ள, விலகின்னு இருக்க, நம்ம 2 சேர்ந்து வைக்க போற புள்ள. அருமையா இருக்கு. சோடா பாட்டில் செஞ்சிருக்கான். இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நம்ம ரெண்டு பேரும் மாறி கேட்காங்களாம். நீ வந்தது இல்லாம அவரை கூட்டு இல்லம்மா, நான் கூப்பிட்டு முன்பாட்டு ஒரு பின்பாட்டுமா. நம்ம 2 சேர்ந்து வைக்க போற புள்ள, பிள்ளை பிள்ளை இந்த பூலக தாண்டிடுவான், பழையப்பட்ட உலகத்தை ஆண்டிடுவான். இதை யாரும் கேட்டல, சொல்லி வேற கேட்டுக்க. கண்ணால தேசத்தீர கல்லதாக பெற்றெடுத்த கணத்தோடு வெள்ள சாமி, பாசத்தை எழுச்சி வச்சு உன்னதால போறத வண்டி இப்பேற்பட்ட நாடு உன் மேல எந்த பேச ஆசை வச்சேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் எந்த பேசுற விரும்பணும் தெரியுமா? அடி 5 வயசு பெஞ்ச மனசில் ஆசை வச்சவண்டி, மேல ஆசை வச்சவண்டி, 5 வயசு பெஞ்ச மனசில் ஆசை வச்சவண்டி, வெள்ளையம்மா. 5 வயசு பெஞ்ச மனசில் ஆசை வச்சவண்டி, மேல ஆசை வச்சவண்டி, மதுர கடை மார்க்கெட்டில பறி கொடுத்தவண்டி, மனசை பறி கொடுத்தவண்டி, உன்னலச்ச மனசில பல கோட்ட கட்டணி, அடியே ஒன்னத வச்சு மனசை போட்ட கட்டுவண்டி, உன்னலச்ச மனசில பல கோட்ட கட்டணி, மதுர மார்க்கெட்டில ஏ மனசை பறி கொடுத்தேண்டி, நானே நானே பரமான தேசத்தில வைகையாற்ற நீ வகிர பரிபூமி போறந்தவண்டி, என்னை விட்டு நீ வரைஞ்சா சத்தியம்மா என்னை விட்டு நீ விரிஞ்சோம், அடி என்னுயிரும் போகுமடி, என்னுயிரும் போகுமடி, உள்ளவரை என்ன விட்டு உயிர் உள்ளவரை விண்ணை விட்டு விரிய மாட்டேன் என்று மாட்டேன் என்று எனக்கு சத்தியமோ செஞ்சியடி, மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகம்தான் உனக்கு எப்பவுமே வராதடி, அடி உனக்கு இப்பவும் தான் வந்ததாடி. அது அம்மா என்னையாச்சு? நீ மந்திரம் பண்ண போறியா இல்ல மை வைக்க போறியா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வெள்ள
வெள்ளச்சாமின்னு இருப்பாங்க. நீ வந்தோட வெள்ளச்சாமின்னா நீங்க தான் வெள்ளச்சாமியா இந்த வந்தோட உங்க கூடன்னு சொல்லிட்டு வருவேன் பத்தியா. சரி ரொம்ப நாள் கழிச்சு வெள்ளையம்மனை பார்க்க வரவே. சரி அவளுக்கு என்னென்ன பொன்பொருளெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் இந்த வெள்ளச்சாமி ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என் மேல உனக்கு கொஞ்சம் பிரியம் இருந்துச்சுன்னா அட கொஞ்சமாவது பிரியம் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளச்சாமி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த பொன்பொருளை கை நீட்டி வாங்கிக்க. சரி இல்ல ஏ புள்ளே நீ யாருன்னே தெரியாது உன் முகமேல இருக்க ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்னு ஒருத்த வார்த்தை சொல்லுடி. என் சக்கம்பட்டி சேமிய பார்த்து பொடிநடையா போய்க்குவோம்ல. என்ன பொன்பொருள் வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க. உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? அடி கேளுடி அடி கேளுடி அடி கேளுடி கண்மணி ஓட்ட வகரத்திக்கித்தா வெள்ளையம்மா நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தே வெள்ளையம்மா. வெள்ளையம்மா நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. வெள்ளையம்மா வட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. தங்கிடத்தா வெள்ளையம்மா நான் தங்கமணி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. வெள்ளையம்மா நான் வட்டு கொஞ்சம் வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. சின்ன வயசுல என் வெள்ளையம்மாளுக்கு மல்லிகைப்பூனா உசுறு. அதுவும் மதுரையில போட்டு அடக்க மல்லினா இவளுக்கு கொல்ல பிரியம். அது யாரடி கொல்ல பிறந்த என்ன கொல்லவா நீ பிறந்த அடிவோ மனம் போல ஆசைப்பட்டு வெள்ளையம்மா நான் மதுரை மல்லி வாங்கி வந்தே வெள்ளையம்மா. ஆலத்தந்தி 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 வாழ 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 வாழத்தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா அதை வரைய வாங்கி வந்தே வெள்ளையம்மா. சின்ன வயசுல என் வெள்ளையம்மாளுக்கு கல்லு விளைவினா உசுறு. அவங்க அண்ணங்க எட்டுப்பட்டிக்கு அதிபதிகளாம் பணக்கார தோறுகளாம் தங்கத்துல விளைவு விதிச்சு போட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வெள்ளச்சாமி வாங்கித்தர கல்லவழி மாறி வருமா கல்லவழி மாறி வருமா. வாழத்தண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா அதை வரைய வாங்கி வந்தே வெள்ளையம்மா. அழகு மூடு முன்னு வெள்ளையம்மா நான் ஒரு நாளை வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. அடி அற்பு கொண்ட கற்பு வெள்ளையம்மா நான் செடிய வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. இதெல்லாம் நீ மனம் போல வாங்கிக்கிட்டா வெள்ளையம்மா வெள்ளையம்மா நம்ம ரெண்டு பேரும் இந்த உலக வெள்ள வரைக்கும் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பேரும் புகழோட பெட்டிக்கார மிருதக்கார ஆழ்வாண்டக்கார எல்லாம் பரவகம் போன முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் மனசார வாழ்ந்திடலாம் வெள்ளையம்மா. ரெண்டு பேரும் செத்து போயிருவீங்களா? அப்புறம் ரெண்டு பேரும் மனசார வாழ்றோம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிருவோம். மேல போன பக்கம் மேலத்துக்கு என்ன பண்றது நாடகாட அதே உங்களையும் சேர்த்து கூட்டி போயிடுறோம். இப்ப யார வெள்ளச்சாமி யாரு தெரியுதா இல்ல தெரியலையா? நீங்க தான் வெள்ளச்சாமி எனக்கு தெரியும். அடி சண்டாளி இன்ன வரைக்கும் யார தெரியாதுன்னு சொன்ன கொஞ்ச நேரம் தெரியாத போல உடனே ஓடிடுவீங்களான்னு பார்த்தேன். ஓஹோ போகல. நீங்க தான் வெள்ளச்சாமி தெரியும். நீங்க வந்தோடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தத்தை கொடுத்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கொடுக்கணும்
இவங்களதான் இருக்கிறாங்க. பிள்ளைங்கம்மா, இத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம் நீ சின்ன வயசுல ஆசைப்பட்ட பொன் பொருள் உனக்கு அந்த உள்ளட்சம் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் எந்தெந்த பொருள் வேணும்னு கேட்ட கேளு. என்னால முடியலாட்டியும் மிருதங்கத்தை வித்தாவது நீ ஆசைப்பட்ட பொன்பொருள் அந்த வெள்ளச்சாமி வாங்கி தரேன். அறியாத வயசுல வாங்கி கொடுத்தீங்க. இப்ப என்ன வேணும்னா நான் கேக்குறத செய்வீங்களா? நீ கேளு. சரியா செய்வீங்களா தப்பா செய்வீங்களா? நீ கேளுமா, சரியா செய்யறேன். அப்படியா? என் நெஞ்சு கூலி பக்கத்துல சாமி தோரே என்னடா இது? பொசுக்குன்னு தாலி கட்டணும்னு சொல்றா. நம்மள சொல்லி எஸ்கேப் ஆகிறவங்களே. நெஞ்சு குழி ஐயா அருமையான நிலைமையா நெஞ்சு குழி பக்கத்தியே இல்லையம்மா, உமந்த தாலி தொங்கு மடி இல்லையம்மா. தாலி செஞ்சு வெள்ளையம்மா, உலகத்தில் நகத்து வட்டி வெள்ளையம்மா. நெஞ்சுக்குழி பக்கத்துல இந்த வெள்ளச்சம் வெட்ட பஞ்ச தாலி தூங்கணும். என் கையால தாலி செஞ்சு உங்க கழுத்த கட்டணும். அவ்வளவுதான் ஆசை. வெள்ளையமா கட்டிடுவோம். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வெள்ளச்சாமி பாக்குறியே. ஆமா, ஏன் உனக்கு எந்த ஒரு பாசமும் இல்லையா? என்ன பாசம்? எடுத்து கூறுங்கள் கூறுங்கள். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். பேசிடத்தான் வந்தேன், மொழி வரவில்லை. மௌனமாய் திரும்ப மனவரவில்லை. அடடா காதல் நிலைய தொல்லை, உன்கிட்ட வந்து கொள்ளையோ உன்னோட இருக்கணும். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். சுற்றி பார்த்தாலும் உன்னை சுற்றி பார்க்கிறேன் அன்பே, அன்பே. யாரை பற்றி கேட்டாலும் உன்னை பற்றி சொல்வேன் அன்பே, அன்பே. உலகமெல்லாம் அழகாக நானே தெரிகிறதே, உனக்கிற இதயத்தில் ஓசைகளே. எளியவன் தானா எளிந்த மாற்றம், இத்தனத்தில் நானா நெஞ்சு கொண்டாட்டம். அழகா அழகா காதல் அழகிய கொள்கையே, உன்கிட்ட வந்து சொல்லணும். உன்னோட நான் இருக்கணும். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். ஏதோ நினைக்கிறேன் நான், ஏதோ மறைக்கிறேன். கண்ணுக்குள் பொட்டு வைத்தேன் கண்மணியே உன்னை கண்டேன் நானு. கண்மணியே உன்னை கண்டேன் கள்ளத்தனம் பட்டு கொண்டேன் நானு. அச்சம் கொண்டும் யாரும் இல்லை, தலைவன் இருந்தாலும் மனதுக்கு ஒன்றியே நெருக்கமாக நிற்க துணை திருவிழிகமா, என் மேல எம்பிட்ட ஒரு பாசத்தை நினைச்சு கூட பார்க்கல. நீங்க கூப்பிட்டாலும் வந்துருவியா? எங்க கூப்பிட்டாலும் வந்துடுறேன். எங்க வர தெரியுமா? அரண்மனைக்கு பின்புறம் உள்ள கருப்பை கட்டி வச்ச கல்லு கட்ட ஊரணி ஒத்தக்கண்ணு பாலம் இருக்குதுல, அந்த ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு நீ வந்துரு. உனக்கு அந்த வெள்ளச்சாமி ஒத்தக்கண்ணு பாலத்தை காத்து கட்டிருப்பேன். அப்படியா கட்டு சுவாமி? போகலாமா? ஒத்தக்கண்ணு பாலம் தேடி ஒளிவாரி வெள்ளையம்மா வெள்ளையம்மா. தேடி